பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. தொடர்ந்து பெண்களை கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, பாலியலிலே துன்புறுத்துறது, பெண்களை என்னன்னா பண்ணுமோ இந்த திமுக என்றும் கொடுங்கோல் அழைச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது ஓசி கீசி எல்லாம் சொல்லியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறாரு. அந்த அறிமுக கூட்டம் நடந்துனே இருக்குது. அவரும் பேசிகிட்டே இருக்காரு. பேச பேச என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலெலாம் உடச்சி தூள் தூளாக்கி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க அதிகமாக அந்த இடத்துல லேடிஸ் கூடியிருந்தாங்க. அவங்க மேலே தூக்கி வீசியிருக்காங்க. வீசப்பட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து சோல்டரு கழுத்துக்கிட்ட எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு. காயம் ஏற்பட்டு அவங்க சீரியஸாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதை யார் பண்ணியிருக்காங்க? உடனே அவங்க ட்ரோன் ஷாட் கேமரா வச்சுருக்காங்க. உடனே மேலே போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல 2-3 பேரில் இருக்காங்க. அது வந்து கேமரா மூலிமா பதிவாகுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியம் செக் பண்ணுறாங்க. இதை உடனடியாக இதை வந்து இந்த திமுக காரன் கிட்டத்தட்ட இந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு தெளிவாக பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டேஜை நீங்களே பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி உனக்கு கேவலமான ஒரு கொடுங்கோலாட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துருக்குது. பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நீங்க? நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம்